வணக்கம். இன்றைக்கி நாங்கள் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். ஆடி பிறக்க போகுது. ஆடி கூழ் காய்ச்ச வேணும், கொழுக்கட்டை அவிக்க வேணும், நிறைய வேலை இருக்குது. சின்ன ஆக்களாக இருக்கட்டும், பெரிய ஆக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கொழுக்கட்டைண்டா உயிர் தான். வாங்க நாங்கள் வேலையை தொடங்குவோம். இதில் வறுத்த பயத்தம்பருப்பு 250 கிராம் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். பயறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொள்ளுவோம். இதோட உப்பும் சேர்த்துட்டு இதை இப்படியே மூடிட்டு அவிய விடுவோம். பயறு அவிஞ்சிட்டுது. தண்ணி கணக்காக இருக்குது. ஒரு கொஞ்சம் போலத்தான் அடியில் நிற்கிது. இந்த பயறை எடுத்து நாங்கள் தண்ணியை வடிய வைக்க வேணும். ஒரு வடிதட்டில் போட்டு அப்படியே வச்சோம்னு சொன்னால் கொஞ்சமும் தண்ணி இல்லாமல் வடிஞ்சிடும். இதில் ஒரு தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கிறேன். நல்ல நெத்து தேங்காய், பெரிய தேங்காயாக எடுத்துருக்கிறேன். இதோட 350 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கிறேன். ஏலக்காயும் எடுத்திருக்கிறேன். இந்த சர்க்கரையை நாங்கள் இடிச்சிட்டு தூளாக்கி கொள்ளுவோம். இந்த ஏலக்காயோட சீனி கொஞ்சம் சேர்த்து மிக்சியில் பவுடராக்கி எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு மேசக்கரண்டி சீனி போட்டால் காணும். இனி நாங்கள் உள்ளீட தயார் செய்து கொள்ளுவோம். சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். முதல்ல தேங்காய் பூவை போட்டுக்கொள்ளுவோம். போட்டு அந்த ஈரத்தன்மை போகும் வரையும் கொஞ்சம் வறுத்து கொள்ளுவோம். இதோட அவிச்சு வச்சிருக்கிற பயரையும் சேர்த்து கொள்ளுவோம். அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சு இதை கலந்து விட்டோம்னு சொன்னால் கெதியை அந்த ஈரத்தன்மை வற்றி கொண்டு வரும். இப்போ நாங்கள் சர்க்கரையும் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளுவோம். ஏற்கனவே பயரில் உப்பு சேர்த்துருக்குறோம். நாங்கள் போட்ட சர்க்கரை நல்லா உருகி எல்லாமே திரண்டு வர வேணும். இப்போ இதில் நாங்கள் ஏலக்காயை சேர்த்துடுவோம். அடுப்பை நல்லா எரிய விட்டோம்னு சொன்னால் தான் இந்த சர்க்கரையும் உருகி எல்லாமே நல்லா திரண்டு தண்ணித்தன்மை இல்லாமல் வரும். இதில் தேங்காய் நல்ல செத்தல் தேங்காய்ன்றபடியாக தண்ணித்தன்மை குறைவாக இருக்குது. எங்களோட உள்ளீடு தயாராகிட்டுது. இதை அப்படியே அமர்த்திட்டு மூடி வச்சுட்டு நாங்கள் மாவை தயார் செய்து கொள்ளுவோம். இதில் நான் அரிசி மா 1.5 கப் எடுத்துக்கொள்கிறேன். அதுபோல் அவிச்ச கோதுமை மாவும் 1.5 கப் எடுத்திருக்கிறேன். எங்களோட அரிசி மா நான் சிவப்பு அரிசி மா தான் எடுத்திருக்கிறேன். மொத்தம் 3 கப் அரிசி மா எடுத்திருக்கிறேன். இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் இருக்கா கலந்து விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணியை சேர்த்து இடியப்பமா பதத்துக்கு இந்த மாவை குழச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ தான் கொழுக்கட்டை நேரம் போனாலும் காயாமல் இருக்கும். நாங்கள் கோதுமை மா கலந்துருக்கிறபடியாக எப்படியுமே காயாது. இப்போ மா குழச்சாச்சு. கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு இந்த மாவை ஒரு திரணையாக நல்லா குழச்சி எடுத்துடுவோம். விரிசல்கள் இருக்காமல் குழச்சமுண்டா தான் எங்களுக்கு கொழுக்கட்டை உடையாமல் வரும். இப்போ இந்த மாவுக்கு மேலால் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு இதை மூடி வச்சு கொள்ள வேணும். திறந்து வச்சோம்னு சொன்னால் மா காஞ்சி போயிடும். காஞ்சால் கொழுக்கட்டை வெடிக்கும். இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாவை எடுத்து கொழுக்கட்டையை தயார் செய்து கொள்ளுவோம். உள்ளங்கையில் வச்சு நல்ல இறுக்கமான உருண்டையாக முதல்ல உருட்டி கொள்ள வேணும். இதில் பட்டீஸ் அச்சு இருக்குது. இதில் தான் நாங்கள் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஒரு வட்டமான தட்டை எடுத்து அதில் எண்ணெய் பூசி வச்சு கொள்ளுவோம். எங்கட உள்ளீடு தயாராக இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணித்தன்மை இல்லை. இப்போ நாங்கள் மாவை நல்லா இறுக்கமாக உருட்டிடுவோம். உருட்டிட்டு உள்ளங்கையிலே வச்சு சின்ன ஒரு வட்டமாக தட்டி கொள்ளுவோம். சின்ன வட்டமாக தட்டினதுக்கு பிறகு நாங்கள் வச்சுருக்கிற அந்த தட்டுக்கு மேலால் எண்ணெயை பூசிட்டு இதை வச்சு அப்படியே கையால் அழுத்தி சின்ன வட்டமாக விரித்து கொள்ளுவோம். இந்த வட்டத்தை கொஞ்சம் கவனமாக எடுக்க வேணும். இல்லாட்டி உடைஞ்சு போயிடும். இதை இப்படியே எடுத்து எங்களோட அச்சுக்கு மேலால் விரித்து வச்சுருவோம். இப்போ இதில் உள்ளீடு எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். உள்ளீடு இதில் கொஞ்சம் கணக்க வேணும். கணக்க வச்சோம்னு சொன்னால் பிரிஞ்சு கொண்டு வரும். எனக்கும் எத்தனையோ முறை அப்படி நடந்திருக்கு. இந்த அச்சிலையும் எண்ணெய் பூசிட வேணும். இப்போ இப்படியே விரித்தோம்னு சொன்னால் எங்களோட கொழுக்கட்டை தயாராகிட்டுது. பார்க்கவும் வடிவாக இருக்கும். சாப்பிட சாப்பிட நிறைய சாப்பிடணும் போலவும் இருக்கும். இன்னும் ஒன்றும் செய்து காட்டுறேன். இந்த உள்ளீடு வைக்கிறதுல மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் சரி, மாவு வீணாகாது. எல்லா கொழுக்கட்டையும் நல்ல வடிவாக இப்படியே பிடிச்சு எடுத்துடலாம். என்னட்டு ஒரு ஆள் மோதகம் செய்ய சொல்லியிருந்தவ பொதுவாக வீடுகளில் மோதகம் அவிக்கிறது இல்லை, அது கோயில்களில் தான் அவிக்கிறது.
மோதகத்தின் மறு வடிவம் தான் கொழுக்கட்டை. வடிவம் தான் வித்தியாசம், ரெண்டுமே ஒரே சுவையானது தான். உருண்டையான மாவை எடுத்து பெருவிரலால் நடுவில் அழுத்திட்டு அப்படியே சின்ன கிண்ணம் மாதிரி நாங்கள் செய்து கொண்டு கடைசியில் அந்த விளிம்புகளையும் தட்டி விட்டுட்டு உள்ளிட வச்சு உருட்டி எடுத்தோம்னு சொன்னால் எங்களோட சுவையான மோதகம் தயாராகிடும். நாங்கள் முடிச்சு மாதிரி பிடிக்கிற நேரம் மேலே வர கொஞ்சத்தை அப்படியே கழிச்சிட வேணும். எங்களோட மோதகமும் தயாராகிட்டது. மோதகமும் கொழுக்கட்டையும் ஒரே ஆக்கள் தான், பேர் தான் வேறு வேறு. இப்போ நாங்கள் கொழுக்கட்டையை அவிக்க தொடங்குவோம். 2 பேர் இருந்தால் வசதியாக இருக்கும். ஒரு ஆள் படிக்க ஒரு ஆள் அவிக்கலாம். நான் தனியைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்து கொண்டிருக்கு. மேலால் வாழையில் போட்டிருக்கிறேன். வெள்ளை துணியும் போட்டுக்கொள்ளலாம். இப்படியே கொழுக்கட்டை எடுத்து வச்சிருவோம். ரைஸ் குக்கர் சட்டியிலையும் அவிச்சு கொள்ளலாம். இப்போ இப்படியே மூடிட்டு நாங்கள் இதை அவிய விடுவோம். 5 நிமிஷம் அவிஞ்சதென்றால் காணும். கொழுக்கட்டை அவிஞ்சிட்டது. கொஞ்சம் தண்ணி தெளித்து கொள்ளுவோம். அப்போ தான் ஆவி அடங்கும். வெள்ளை துணி விரித்து போட்டோம்னு சொன்னால் எடுக்கிறதுக்கு சுகமாக இருக்கும். அப்படியே தூக்கி எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் எடுக்கிறேன். இது போல் மிச்சம் இருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் அவிச்சு எடுத்துருவோம். எங்களோட சுவையான கொழுக்கட்டையும் மோதகமும் தயாராகிட்டது. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க. இந்த வீடியோக்களை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கிளினிக் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.